தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக சட்டம் மற்றும் ஊரக உள்ளாட்சி சட்டம் இந்த 2 சட்டத்திலையும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இவ்வளவு உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நியமன உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக்கி சட்டமன்றத்துல இந்த ஒரு சட்டமாவே ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க. இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். அதுக்கான முதல் தொடக்கம், அதுக்கான முதல் புள்ளி வச்சது நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவங்க எம்எல்ஏ ஆகி அவங்களுடைய முதல் மெய்டன் ஸ்பீச்னு சொல்லுவாங்க சட்டமன்றத்துல. அந்த மாதிரி பேசும்பொழுது யாருமே குறுக்கிட மாட்டாங்க. அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ரொம்ப செலக்டிவ் டாபிக்ஸ் எடுத்து பேசுவாங்க. அந்த பேச்சுல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளை பத்தி ரொம்ப ஆழமாக நம்மளுடைய இன்றைய துணை முதலமைச்சர், அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர், யங் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க அன்னைக்கு ரொம்ப ஆழமாக பேசியிருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக உள்ளனர். இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கின்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தலைவர் கொடுத்தாரோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளாக உயர்த்தும் பொழுது சரியான இடத்தில் வைத்து இவர்களை அணுக வசதியாக இருக்கும் என்பதை அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நம்ம சேரிட்டி மாடல்ல இருந்து உரிமை சார் பார்வையோட வேணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும், அவங்களுக்கு அங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இந்த கோரிக்கையை ஃபர்ஸ்ட் வச்சது அவங்க தான். பல மாற்றுத்திறனாளிகள் எனக்கு இப்ப வரும்போது போன் பண்ணி ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், நம்ம ஊரினுடைய மாவட்டத்துடைய எல்லையில இருக்கும். இப்போ இந்த 13,000 பேர் நமக்கு உள்ள மெம்பர்ஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த வீல் சேர், இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ், இந்த டிசபிலிட்டி சர்வீசஸ் எல்லாமே நம்ம கிராமத்திலேயே வாங்கிக்கணும். அதுக்கான அதை நோக்கி நம்ம நகர்றது, டீசென்ட்ரலைசேஷன் நோக்கி நகர்றோம். எங்களை பொறுத்தவரை இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட். உடையார் முன் இல்லார் போல் நின்றிருந்தவர்கள் கேட்கின்ற இடத்துல இருந்தவங்க கொடுக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எம்பவர்மெண்ட். ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல அங்கெல்லாம் நடக்குதுன்னு தான் பார்த்தோம். தவிர இந்தியாவில் நம்ம இப்படி பண்ணோம். சத்தீஸ்கர்ல இந்த அரசு உத்தரவு கொண்டு வந்தாங்க. ஆனா நடைமுறையில நாம இதை இப்ப நடைமுறை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு சட்ட திருத்தம் வழியா வந்திருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல எங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசாம எங்களுடைய கஷ்டத்தை கேட்காம இருக்கனாலதான் போராட்டமாக அது மாறுது. அப்ப அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் நடக்கணும். என்கேஜ்மெண்ட் டு தி நியரஸ்ட் பிளேஸ், மேக் த ரைட் ரியல்னு சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏதோ ஒரு டெப்டி சிஎம் வீட்டுக்கு சொல்லி அப்படி ரொம்ப அப்படி ஜாக்கிரதையா காடா பேசணும் அப்படிலாம் இல்ல. ஒரு பிரதர் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு அப்படி வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். நான் இறுதியா ஒரே வார்த்தை சொன்னேன், லவ் யூ சார் அப்படின்னு சொன்னேன். வேற எப்படி அதை சொல்றது? ஐ மீன், எனக்கு நிறைய இந்த கவிதை நமக்கு வராது. அது வார்த்தையில அன்பா சார் அப்படின்னு ஹக் பண்ணேன். ரொம்ப பிடிச்சது, சந்தோஷமா இருந்துச்சு.